ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு அவர் சேனல். என்ன கண்ணுங்களா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குறது தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முதல் படியே. சரி, வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான 7 கெசட்ஸ், அந்த ஐட்டம்ஸை பார்க்க போகிறோம். எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரூ. 200 தான் இருக்கும். நம்ம நிறைய ஐட்டம்ஸ் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுருக்கோம். பட் எல்லாமே தேவையான பொருட்கள் தான். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு வலி, டைமு, இது எல்லாத்தையுமே கட்டாயமாக சேவ் பண்ணும். நம்ம இளைய தளபதி விஜய் சார் ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு, நண்பன் படத்தில், வாட் இஸ் மிஷின் அப்படின்னு சொன்னால் மிஷின் என்ன பண்ணும்? Sir, a machine is anything that reduces human effort, sir. Can you please elaborate? சார், எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காற்று வருது, ஃபேன், மிஷின் சார். ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணும்னா ஃபோன், மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்ல இருந்து பேண்ட் ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்டா ஸ்டாப். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஐட்டம் என்னென்னா கேஸ் சிலிண்டர் ட்ராலி. இது நிறைய பேர்த்து வீட்டில் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்காமே இருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டோட வாசல்லேருந்து நம்ம சமையல் கட்டு வரைக்கும் இது ஈஸியாக இந்த ட்ராலி இருந்துச்சுன்னா சிலிண்டரை ஈஸியாக உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம சிலிண்டர் இந்த ட்ராலி இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஒவ்வொரு டைம் நம்ம தூக்கி தோளில் வச்சுட்டு கையில் தூக்கிட்டு ரொம்ப வெயிட்டாக, ரொம்ப ஒரு அன்சேஃப் கண்டிஷனாக தான் நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, சப்போஸ் வீட்டில் சின்ன பசங்க படிக்கிறவங்க யாரும் நம்ம இல்லை அப்படின்னா, பெரியவங்க தான் இருக்காங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் தான் இருக்காங்கன்னா அவங்களாலலாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ராலியை 1 or 2 ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா, ஒரு ட்ராலியை யூஸ் பண்ணுறதுக்கும் இன்னொரு ட்ராலியில் காலியான சிலிண்டர்ஸும் ஈஸியாக வச்சு நம்ம இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இதோட ட்ராலியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப தான் கம்மி தான், ரூ. 100 தான் வரும். இது ஒவ்வொரு வெப்சைட்ஸ்லையும் மாறும். ஸோ அதை நீங்கள் பார்த்து அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம். ரெண்டாவதாக டாய்லெட் கிளீனிங் ப்ரஷ் அண்ட் வைப்பர். இந்த டாய்லெட் கிளீனிங் ப்ரஷ்ஷோட ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா, இது டாய்லெட்டில் இருக்கிற டைல்ஸை சுத்தம் பண்ணுற ப்ரஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம்ஸ் தண்ணீரை வெளியேற்றுற வைப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஒரு சைடில் வைப்பர் இதில் இன்செர்ட் ஆகிருக்கும். இதில் அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா 120 டிகிரியில் இது ரொட்டேட் ஆகும். சேம் டைம்ஸ் நம்ம ஹேண்டிலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப குனிஞ்சு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இதுவுமே பார்த்திங்கன்னா ஏஜ்டு பர்சன்ஸ், ரொம்ப பேக் பெயின் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இதுவுமே ப்ரைஸ் வேரி ஆகும். பட் மேக்ஸிமம் காஸ்ட்டே ₹200 தான். நாம் அடுத்ததாக பார்க்குற ஐட்டம், இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானதுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்டும் கூட. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபேன் கிளீனிங் மைக்ரோ ஃபைபர் மாப்புங்க. ஏன்னா இது நம்ம வீடெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் சுத்தம் பண்ணுவோம். டாய்லெட் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது நம்ம க்ளீன் பண்ணுவோம். பட் இந்த ஃபேனில் இருக்கிற பிளேடெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டிலலாம் எப்போவும் ஆயுத பூஜைக்கு தாங்க. ஏன்னா டெய்லியெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்கி ஜாப்பு. ஸோ அதனால் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் இந்த கெசட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை டெய்லியும் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியான யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் இது. கீழே இருந்துகிட்டே நம்ம ஃபேன் மட்டும் இல்லைங்க, மேலே சீலிங்கில் ஏதாவது மேலே நம்ம ரேக் ஏதாவது வச்சுருக்கோம், அங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கூட இது ஈஸி ஆக்சசபிள் ஒரு மாப் தான். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். அடுத்ததான், இந்த ப்ராடக்டா என்னன்னு கேட்குறீங்களா? சமைக்கிறதும் கூட ஈஸிங்க. ஆனால் இந்த கழுவுறதுன்னு நினச்சா அடாடாடா அப்பப்பா, யோசிச்சாவே நமக்கெல்லாம் தலையில் சுற்றும். அவங்களுக்கு தாங்க இந்த சரியான ப்ராடக்ட்டு, சிலிக்கான் டிஷ் வாஷிங் க்ளவுஸ். இந்த க்ளவுஸ் உண்மையாலுமே கழுவணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணால் அப்பா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான விஷயங்க அது. இனிமேல் நான் சமைக்கலப்பா, இனிமேல் கழுவுறதா என் வேலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் ஈஸியாக அவங்கள மாற்றி தோண வைக்கும்.
ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். யார் யாரெல்லாம் கழுவணும் இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இதில் ஒரு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அனுபவத்தை ஒரு தட்டு தட்டி விடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் மினி டேபிள். இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க. பட் எவ்வளவோ இந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸில் சோஃபா, சேரு அது மாதிரி நிறைய மாடர்ன் டெக்னாலஜி பேஸில் போயிட்டுருக்கோம். ஆனால் என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் கீழே உட்காந்து தாங்க எந்த வேலையும் செய்யணும். அந்த காலத்தில் என்னங்க இருந்துச்சு? சேர் இருந்துச்சா? என்ன இருக்கும்? அதெல்லாம் ரொம்ப ரேருங்க. எதாக இருந்தாலும் நல்ல காரியமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கீழே உட்காந்து தான் பேசுவாங்க. ஸோ கிரவுண்ட் டச் எல்லாம் எப்போவுமே நமக்கு தேவை. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபோல்டபுள் மினி டேபிள் வாங்குனீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலத்தில் ஈவன் எங்கள் அம்மா கூட இப்போல்லாம் வந்து டிவி பார்க்குறாங்கன்னா கீழே உட்காந்து தான் காய்கறியை கட் பண்ணிவிட்டு அண்ணாந்து டிவி பார்த்துட்டு வேலை செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டுங்க. வந்தோமா டேபிளை விரிச்சோமா மேலே வச்சோமா கட் பண்ணோமா போனோமான்னு இருப்பாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கூல் குழந்தைகளுக்கும் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த டேபிள் இந்த டேபிள் அப்படியெல்லாம் சஜஸ்ட் பண்ணாதீங்க. கீழே கிரவுண்டில் உட்காந்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய சொல்லுங்கள். அவங்க ஈஸியாக பண்ணிட்டு போகலாம். ஏங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற எவ்வளோ பசங்க செவுத்தில் சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே கால் நீட்டி அசால்ட்டாக ஜாலியாக வச்சுட்டு டேபிள் எடுத்து மேலே வச்சுட்டு மேலே லேப்டாப் வச்சு வேலை செய்யுங்களேன், சூப்பராக இருக்குங்க. லேப்பில் தான் வைக்கணும் இல்லைங்க. நம்ம மாதிரி ஃபோல்டபுள் மினி டேபிள்லையும் கூட யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பாருங்கள், அப்புறம் தெரியும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ சூப்பர் ப்ராடக்ட்டுன்னு. ஓகேங்களா? இதே யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம அடுத்ததாக பார்க்குற ஐட்டம் புத்தியை நல்லா தீட்டுறமோ இல்லைங்க, கத்தியை நல்லா தீட்டணும். ஏன்னு கேட்குறீங்களா? அப்போ தாங்க காய்கறிகள் நல்லா கட் பண்ண முடியும். நல்லா ஸ்லைஸியாக அழகாக சூப்பராக கட் பண்ணுற அழகு இருக்கே, அடடடா, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஆனியன் கட் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? செஃப் எல்லாம் எப்படி வெட்டுவாங்க? சும்மா எடுத்து வச்சாலும் சர 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 ஈவன் ஸ்லைஸ் இருக்கும், அப்படியே மெல்லிஸாக இருக்கும். அதெல்லாம் பிரியாணிக்கு போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எப்படிங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வருதுன்னு நினைக்கிறீங்க? சே எல்லாத்துக்கும் எக்யூப்மெண்ட்டுங்க, மிஷினு. அதாங்க கத்தியை நல்லா தீட்டணுங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ கத்தியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் எல்லா கத்தியும் ஷார்ப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நெவர் இல்லைன்னு தாங்க சொல்லணும். நம்ம அதுக்காக ஒவ்வொரு டைமும் கத்தி புதுசாக வாங்கிட்டு இருக்க முடியும்? அதுக்கு தாங்க இந்த மிஷினு. ஒரு சின்ன குட்டி மிஷினு. அதை எடுத்தோமா வச்சோமா நீட்டாக வீட்லேயே கத்தியை ஷார்ப் பண்ணிக்கலாம். ஷார்ப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் 200 தாங்க இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஐட்டம் என்னென்னு கேட்குறீங்களா? கிச்சன் வெயிங் ஸ்கேல். இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமா? உண்மையாலுமே ரியலி ரிக்வயர்டா? எதுக்கு கிச்சனில் போய் ஒரு வெயிங் ஸ்கேல் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட்டு நீ ஒன்று போடுறோம் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்போ நம்ம அன்னபூர்ணா, ஆனந்தாஸ், ஏன் ஏ டு பி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனீங்கனாலும் ஒரே சாம்பார் டேஸ்ட்டு தான் இருக்குது. எப்படி டேஸ்ட்டு வரும்? ஏன்னா ஒரு இடத்துல சமைச்சு எல்லா இடத்துக்குமா சப்ளை பண்ணுறாங்க? இல்லைங்க, அப்படி கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட். எல்லா இடத்துலையும் எல்லாமே பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸ் தான். அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்ட் கிராம்ஸ் தான். இவ்வளோ கிராம்ஸ் தான் போடணும், அவ்வளோ கிராம்ஸ் தான் போடணும். ஸோ எல்லாமே மெஷர்மெண்ட் பேஸ்டு தாங்க. ஸோ நம்ம சமையல் பண்ணுறப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சூப்பராக சமைச்சிருப்பாங்க, ஒரு நாளைக்கு கேவலமாக சமைப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு வந்து மசாலா ஒரு மாதிரி போட்டிருப்போம், அடுத்த நாள் வேறு மாதிரி போட்டிருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி டேஸ்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேயிங் ஸ்கேல் இருக்கணும். அங்கே வந்து நீங்கள் ப்ராப்பராக மெஷர் பண்ணி ஒரு ஐட்டம்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ரேஷியோவை எல்லா டைம் எவ்வளோ டைம் பண்ணினாலும் அதே டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு டெஃபினட்டாக வந்து வேயிங் ஸ்கேல் நமக்கு தேவை. நல்லா சமைக்கிறவங்ககிட்ட கேளுங்க, நல்லா சமைக்கிறத விட நல்லா சாப்பிட்றவங்ககிட்ட கேளுங்க, அது எவ்வளோ முக்கியம்னு அவங்க சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்ற ஆளுங்க. ஸோ எங்களுக்கு இது முக்கியங்க. நீங்களும் உங்களுக்கும் முக்கியம்னு தோணுச்சுன்னா இதை தயவுசெய்து சமைக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க ஒரு கிஃப்டாக. ஓகேங்களா? வரட்டா? இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை முடிஞ்சால் ஒரு அமுக்கி விட்டுருங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் டான் வந்துகிட்டே இருக்கும். என்னடா வீடியோவே போட மாட்டேறான், ஆனால் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி விடுன்னு தானே சொல்கிறீங்க? போடுவோங்க. இனிமேல் எல்லா வீடியோவும் எப்போவும் வர்ற நேரத்துக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும்.